வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அம்மா என்று கூப்பிடும் பிள்ளையை கைவிடாதவளும் சதா காலமும் சகாயம் புரியும் வல்லமை கொண்டவளுமான நம் தாயின் நிழலில் தஞ்சம் புகுந்திருக்கும் நாம் ஒவ்வொருவரும் இன்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வாழ்க்கை எப்போதும் பூ பாதையாக இருப்பதில்லை. சில நேரங்களில் முட்கள் நிறைந்ததாகவும் கண்ணீர் மல்கியதாகவும் மாறுகிறது. ஆனால் கல்வாரி மலையில் தன் மகனின் பாடுகளின் போது அஞ்சாமல் சிலுவை அடியில் நின்ற அன்னை மரியாள் இன்று உங்கள் வாழ்வின் சிலுவை சுமைகளையும் அஞ்சாமல் எதிர்கொள்ள உங்களுக்கு துணை நிற்கிறார். உங்கள் இல்லங்களில் நிலவும் அமைதியின்மை, உடலில் வாட்டும் நோய்கள், தொழிலில் சந்திக்கும் தடைகள் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் என அனைத்தையும் இன்று அன்னையிடம் ஒப்படைத்து ஜெபிக்கப் போகின்றோம். வாருங்கள், முழு விசுவாசத்தோடு அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த ஜெபத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பின் சதா சகாய அன்னையே, இதோ ஒரு புதிய சனிக்கிழமை விடியலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்ததற்காக உம்மை போற்றுகிறோம். இன்றைய நாளை தொடங்கும் இந்த வேளையில் எங்களது ஒவ்வொரு சொல்லும் செயலும் எண்ணமும் உமது திருமகன் இயேசுவுக்கு உகந்ததாக இருக்க உமது ஆசியை வேண்டுகிறோம். குறிப்பாக எங்களது இல்லங்களை உமது மாசற்ற திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அன்னையே, எத்தனையோ குடும்பங்கள் இன்று கருத்து வேறுபாடுகளாலும் தேவையற்ற வாக்குவாதங்களாலும் ஒருவருக்கொருவர் பேச்சற்ற நிலையில் வாடிக்கொண்டிருக்கின்றன. அத்தகைய இல்லங்களில் நிலவும் இருளை அகற்றி இறை சமாதானத்தை கொண்டு வந்தருளும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பையும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே புரிதலையும் பெருக செய்யும். கானாவூர் திருமண விழாவில் வறண்டு போன வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்பியது போல எங்கள் இல்லங்களிலும் கசப்புணர்வுகள் மாறி கிறிஸ்துவின் அன்பு என்னும் புதிய ரசம் பொங்கி வழிய செய்தருளும். என் நேரமும் எங்களுக்கு துணையாக இருந்து எங்கள் குடும்பங்களை ஒரு குட்டி விண்ணகமாக மாற்றியருளும் தாயே, இரக்கத்தின் ஊற்றே, சதா சகாய அன்னையே, உடலிலும் உள்ளத்திலும் காயப்பட்டு வேதனையோடு உம்மை நோக்கி கதறும் உம் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். தீராத நோய்களாலும் நீண்ட கால உடல் உபாதைகளினாலும் படுக்கையில் முடங்கி கிடப்பவர்களையும் அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்களையும் உமது கருணை பார்வையால் நோக்கியருளும். மகனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று அன்று உம் திருமகன் சொன்னது போல நம்பிக்கையோடு உம்மிடம் வரும் ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்தருளும். அன்னையே, உடல் நோயை விட கொடிய மன அழுத்தத்தினாலும் தேவையற்ற பயத்தினாலும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளாலும் அலை கழிக்கப்படும் ஆன்மாக்களுக்காக வேண்டுகிறோம். தனிமையில் தவி பொறுக்கும் மன சோர்வினால் வாழ்வை வெறுப்பவர்களுக்கும் நீர் ஒரு பெரும் ஆறுதலாக இரும். குழப்பங்கள் நிறைந்த உள்ளங்களில் உம் அமைதி நிலவட்டும். நீர் எங்களோடு இருக்கும்போது எதற்கும் அஞ்ச தேவையில்லை என்ற மன உறுதியை தந்து எங்களை ஆன்ம பலத்தினால் நிரப்பியருளும் தாயே, தடைகளை தகர்க்கும் வல்லமை கொண்ட சதா சகாய அன்னையே, எங்களது வாழ்வின் முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் உமது மேலான பரிந்துரையால் அகற்றி அருள உம்மை வேண்டுகிறோம். குறிப்பாக திருமண தடைகளால் மன வருத்தத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஏற்ற
துணையை அமைத்து கொடுத்து அவர்களது இல்லற வாழ்வு இறை அருளால் மலர செய்தருளும். உமது திருமகன் சுட்டி காட்டும் நல்வழியில் அவர்கள் பயணிக்க துணை நிற்பீராக. அன்னையே, வாழ்வாதாரத்திற்காக கண்ணீரோடு வேலை தேடிக் கொண்டிருக்கும் உம் பிள்ளைகளை நோக்கி அருளும். தகுதிக்கேற்ற வேலை அமையவும் அதன் மூலம் அவர்கள் தங்கள் குடும்பங்களை கண்ணியத்தோடு வழி நடத்தவும் அருள் புரியும். அதேபோல் தொழிலில் நஷ்டத்தை சந்தித்து கடன் சுமையால் கலங்கி நிற்கும் பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுவது போல வீழ்ச்சியுற்ற தொழில்கள் மீண்டும் எழுச்சி பெறவும், பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி அவர்கள் நிம்மதி அடையவும் உமது சகாயத்தை தந்தருளும் தாயே. உமது கரம் நீண்டால் எங்களது வாழ்வின் முட்கள் யாவும் மலர்களாக மாறும் என உறுதியாக நம்புகிறோம். எங்கள் பிள்ளைகளின் பாதுகாவலியே, சதா சகாய அன்னையே, எங்களது இல்லத்தின் செல்வங்களாகிய குழந்தைகளையும் இளைஞர்களையும் உமது மாசற்ற திருக்கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய உலகம் பலவிதமான கவர்ச்சிகளாலும் தீய வழிகளாலும் நிறைந்திருக்கிறது. எத்தனையோ பிள்ளைகள் போதை பழக்கங்களுக்கும் முறையற்ற சமூக வலைதள பயன்பாட்டிற்கும் தவறான நட்புகளுக்கும் அடிமையாகி தங்கள் வாழ்வை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னையே, உமது மேலான பரிந்துரையால் எங்கள் பிள்ளைகளை இத்தகைய தீய சக்திகளிடமிருந்து பாதுகாத்தருளும். பிள்ளைகள் கல்வியில் ஊக்கத்தோடும் ஞானத்தோடும் சிறந்து விளங்க செய்தருளும். அவர்கள் எதை படித்தாலும் அது அவர்களுக்கு பயனுள்ளதாகவும் சமுதாயத்திற்கு பயன்படுவதாகவும் அமையட்டும். குறிப்பாக பெற்றோர்க்கு பணிந்து நடக்கும் கீழ்ப்படிதலையும் இறை பக்தியையும் அவர்களுக்குள் வேரூன்ற செய்தருளும். அவர்கள் தங்களுக்குரிய நல்வழியை தேர்ந்தெடுத்து ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க உமது ஞானத்தை பொழிந்தருளும். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உமக்கும் உம் திருமகனுக்கும் உகந்த சாட்சிகளாக வளர வழிநடத்தும் தாயே, கருணையின் கடலே, சதா சகாய அன்னையே, சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் வாழும் ஏழைகளுக்காகவும் யாரும் அற்றவர்களாக கைவிடப்பட்டவர்களுக்காகவும் உமது இரக்கத்தை வேண்டுகிறோம். ஒருவேளை உணவிற்காக ஏங்குவோர், உறைவிடம் இன்றி தெருக்களில் உறங்குவோர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களை உமது தாய்மை கலந்த அன்பால் அரவணைத்துக் கொள்ளும். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் தாராள மனதை உருவாக்கி அருளும். அன்னையே, அநாதைகளாகவும் விதவைகளாகவும் உறவுகளால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் தவிப்பவர்களுக்கு நீர் ஒரு புகலிடமாக இரும். யாரும் எனக்கு இல்லை என்று ஏங்கும் உள்ளங்களுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லும் தாயாக நீர் இரும். அவர்களின் வாழ்வாதாரத்திற்கான வழிகளை திறந்துவிட்டு அவர்கள் கண்ணியமான வாழ்வு வாழ செய்தருளும். உலகத்தாரால் மறக்கப்பட்டாலும் உமது திருமகனின் பார்வையில் அவர்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதை அவர்கள் உணர செய்து அவர்களுக்கு தேவையான சகாயத்தை எப்போதும் புரிந்தருளும் தாயே. பாவிகளின் புகலிடமே, சதா சகாய அன்னையே, இறைவனை மறந்து தங்களது சுயநலத்தாலும் உலக ஆசைகளாலும் பாவ வழியில் சிக்கி தவிக்கும் உம் பிள்ளைகளுக்காக உருக்கமாக மன்றாடுகிறோம். தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி தன் வாழ்வையும் குடும்பத்தின் நிம்மதியையும் தொலைத்து நிற்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் உமது தூய ஆவியின் ஒளி வீசட்டும். கடின இதயம் கொண்டவர்கள் உமது அன்பை உணர்ந்து தங்கள் தவறுகளை அறிக்கையிட்டு மனம் வருந்தி மீண்டும் நல்வழிக்கு திரும்ப உமது பரிந்துரை துணை நிற்கட்டும். அன்னையே, இதோ இந்த சனிக்கிழமை வேளையில்
நாங்கள் சமர்ப்பித்த அனைத்து மன்றாட்டுகளையும் உமது பொற்பாதங்களில் வைக்கின்றோம். நாங்கள் கேட்டவை மட்டுமல்ல, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் சொல்ல முடியாத ஏக்கங்களையும் நீர் அறிவீர். உமது திருமகனிடம் எங்களுக்காக பரிந்துரைத்து எங்களுக்கு தேவையான அருளை பெற்று தாரும். எந்நாளும் எங்களோடு இருந்து சதா காலமும் எங்களுக்கு சகாயம் புரிந்து இறுதியில் நாங்கள் அனைவரும் விண்ணக பேரின்பத்தில் உம்மை சந்திக்க வழிகாட்டி அருளும் தாயே. ஆமீன். சதா சகாய மாதா நவநாள் ஜெபம். சதா சகாய மாதாவே, உம்மிடத்தில் சரணடைந்து நம்பிக்கையுடன் உமது பாத தண்டையில் இருக்கும் நீச பாவியான என்னை உற்று நோக்கி அருளும். இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும். பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையும் என எல்லோராலும் அழைக்கப்படுகிற நீரே என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசுநாதரின் சிநேகத்துக்காக எனக்கு சகாயம் புரிந்தருளும். சதா காலமும் உமது பிள்ளையாக பாராட்டி உமக்கு கையளிக்கும் இந்த நீச பாவியாகிய என்னிடம் உமது கரங்களை நீட்டியருளும். உம்மிலே நம்பிக்கை வைப்பதுதான் நித்திய ஈடேற்றத்தின் பிணை என்று நான் எண்ணுகிறேன். நான் உம்மில் வைக்கும் இந்த நம்பிக்கையை சர்வேஸ்வரன் தனது இரக்கத்தால் எனக்கு தந்ததற்காக நான் அவரை வாழ்த்தி ஸ்துதிக்கிறேன். உம்மிடம் சரண் அடையாததினால் இவ்வளவு காலமும் நான் அநேக தடவைகளில் நீசத்தனமாய் பாவ சோதனைகளில் விழுந்திருக்கிறேன். ஆனால் உமது உதவியினால் நான் வெற்றி அடைவேன் என்று எனக்கு தெரியும். என்னை உமக்கு நான் கையளித்தால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்றும் எனக்கு தெரியும். ஆனால் விழப்போகும் தருவாயில் உமது உதவியை கேளாமல் விட்டு விடுவேனோ என்றும், அதனால் என் ஆத்துமத்தை இழந்து போக நேருமோ என்றும் அஞ்சுகிறேன். ஆகையால் இந்த வரப்பிரசாதத்தை நீர் எனக்கு பெற்றுத்தரும்படி உம்மை வேண்டி எனக்கு தெரிந்த முறையிலும் என்னால் இயன்ற அளவிலும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். அதாவது, நரகம் என்னுடன் போர் புரியும் பொழுது உம்மிடம் நான் சரண் புகவும் ஓ மரியாயே, எனக்கு உதவி செய்யும். சதா சகாய மாதாவே, எனது ஆத்துமத்தை நான் இழந்து போக விட்டு விடாதேயும் என்று உம்மை நோக்கி சொல்லவும் கிருபை செய்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியாயே, கஸ்தி படுகிறவர்களுக்கு உமது சகாயம் தந்தருளும். மனத்திடன் இல்லாதவர்களுக்கு உறுதியாயிருந்து உதவி புரிந்தருளும். அழுகிறவர்களை மகிழ செய்தருளும். பொது ஜனத்துக்காக மன்றாடி அருளும். குருக்கள் ஆயர்களுக்காக பரிந்து பேசியருளும். கடவுளுக்கு தங்களை அர்ப்பணம் செய்த கன்னியாசிகள் கன்னியர்களுக்காகவும் மனு பேசி அருளும். உமது சதா சகாயத்தை வேண்டுவோர் உமது உதவியை உணர செய்தருளும். ஓ மாதாவே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறீர். குறைகளிலும் துன்பங்களிலும் உதவியாகவும் இருக்கிறீர். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமது மாதாவாகிய மரியாயை எப்பொழுதும் உதவி செய்ய தயாராயிருக்கும் தாயாக எங்களுக்கு தந்தருள சித்தமானீரே. அவருடைய அற்புதமான சாயலை வணங்கி அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலுடன் வேண்டி நிற்கும் நாங்கள் உம்முடைய இரட்சணியத்தின் பலனை சதா காலமும் அனுபவிக்க தகுதி உள்ளவர்களாயிருக்க கிருபை செய்யும்படி தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வேஸ்வராம். ஆமீன். பரிசுத்த பாப்பரசருக்காக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே,
இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு ஜெபம். சதா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அதி பரிசுத்த கன்னி மரியாயின் புனித மாசில்லாத உற்பவம் ஸ்துதிக்கப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். உமது உற்பவத்தில் மாசில்லாதவளாயிருந்த கன்னி மரியாயே, உமது திருக்குமாரனின் பரமபிதாவிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீர் மாசில்லாத கன்னிகையின் திரு உற்பவத்திலே உம்முடைய திரு சுதனுக்கு தகுதியான வாசஸ்தலம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி அருளினீரே. எங்கள் ஆண்டவருடைய திருமரணத்தை முன்னிட்டு அவர் திரு தாயாரை சகல பாவ அசுத்தங்களில் நின்று காத்த தேவரீரிடத்தில் வந்து சேர தயை பண்ணியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். சதா சகாய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்ருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உற்சாக நம்பிக்கை ஊட்டும் உயர் திருநாமம் உடைத்தான இடைவிடா சகாய மாதாவே, எனக்கு சகாயமாக வாரும்
சகாய மாதாவே, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியே, எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் சோதனையில் அகப்பட்டு தத்தளிக்கும் ஆபத்தான வேளையில் அதனை ஜெயம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. எங்களுடைய முழு மனதுடன் இயேசுவை நேசிப்பதற்கு எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் யாதொரு பாவத்தில் விழும் நிர்பாக்கியத்துக்கு உள்ளாவேனாகில் அதனின்று தப்பி சீக்கிரம் எழுந்திருக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. பசாசின் ஊழியத்தில் ஈடுபடும்படியான தகாத தலையில் நான் சிக்கிக் கொள்வேனாகில் அத்தலையை தகர்த்தெறியும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. தீவிர பக்தி உருக்கமில்லாமல் வெதுவெதுப்பான ஜீவியம் ஜீவிப்பேனாகில் நான் சீக்கிரம் ஞான உஷ்ணம் கொள்ளும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. நான் அடிக்கடி தேவ திரவிய அனுமானங்களை பெறுவதிலும் கிறிஸ்தவ பக்திக்குரிய கடமைகளை பக்தியாய் செய்வதிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. வியாதியின் வருத்தத்தால் தளர்ந்த என் இருதயம் பலவீனமாயிருக்கும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என் ஜீவியத்தில் வரும் துன்ப சோதனைகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னுடைய சுபாவ துர்செய்கைகளோடு நான் போராடும் வேளைகளிலும் நன்னெறியில் கடைசி வரைக்கும் நிலை நிற்கும்படி நான் செய்யும் முயற்சிகளிலும் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. என்னை பாவத்தில் வீழ்த்த பசாசுகள் செய்கின்ற துஷ்டத்தனத்தினாலும் தந்திரத்தினாலும் என் பலம் குறைந்து போகும்போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. இவ்வுலகில் உள்ளதெல்லாம் என்னை கைவிட நான் கடைசி மூச்சை வாங்கி என் ஆத்துமம் என் சரீரத்தை விட்டு பிரிய போராடும் போது எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உம்மை நான் எப்பொழுதும் நேசித்து பூஜித்து சேவித்து பிரார்த்திக்கும்படி எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. ஓ என் தேவ தாயாரே, என் கடைசி நாள் பரியந்தம், என் கடைசி மூச்சு பரியந்தம் எனக்கு சகாயமாக வாரும் சகாய மாதாவே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜெபிப்போமாக. சர்வ வல்லமையும் தயாள சமுத்திரமுமாகிய சர்வேஸ்வரா சுவாமி, மனுகுலத்திற்கு துணை புரியும் வண்ணம் ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாயை உமது ஏக மகனுக்கு தாயாராக்க திருவுள்ளமானீரே. இவளுடைய வேண்டுதலால் அடியோர்கள் பாவ கொள்ளை நோயை தீர்த்து பரிசுத்தமான இருதயத்தோடு உம்மை சேவிக்கும் வரத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாதர் வழியாக எங்களுக்கு கட்டளையிட்டருளும்படி தேவரீரை மன்றாடுகிறோம். ஆமீன். நோயாளிகளுக்காக சகாய அன்னையிடம் ஜெபம். படைப்பின் பரம்பொருளுக்கு மனுவுரு கொடுத்த சகாய அன்னையே, உமது எல்லையற்ற அன்பினால் படைப்பின் பரமனை பாதுகாத்து வளர்த்தீர். ஏழ்மையிலும் தீமை தீண்டாமல், சின்னஞ்சிறு பாலனை மாசணுகாமல் மடியில் தாங்கி வளர்த்தீர். வெண்பனி குளிரிலும் துன்பங்களிலும் துவளாமல் துணிவுடன் காத்தீர். கயவர்கள் சூழ்ச்சியில் பாலன் பலியாகாமல் காக்க காடு மேடுகளில் மென்பாதம் பதித்து
மேனி வருந்த நடந்தீர். கொள்ளை நோய்களின் சீற்றத்துக்கும் கொன்றளிக்கும் நோய்களுக்கும் நாளும் நாங்கள் அஞ்சி நடுங்குகிறோம். நரகாசுரனைப் போல எங்களை எந்நேரமும் அச்சுறுத்தி வரும் உடல் உள்ள நோய்களிடமிருந்து பாதுகாத்தருளும். இரக்கத்தை மழையென பொழியும் இனிய அன்னையே, உறக்கத்தில் திருடனைப் போல கவ்வி செல்லும் கொடிய நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். கலங்கி தவிப்போர்க்கு கலங்கரை சுடரான அன்னையே, எங்கள் பாவமும் எங்கள் மூதாதையரின் பாவமும் இப்படி எங்களை கொடிய துன்பத்துக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கும் போது சிறு புழுக்களைப் போல நாங்கள் துன்பத்தால் துடிக்கிறோம். ஆதரவற்ற அனாதைகளைப் போல அல்லலுக்கு உள்ளாகிறோம். நம்பிக்கை இழந்தோர்க்கு நல் வழிகாட்டியான அன்னையே, எங்களை வாட்டி வதைக்கும் நோய்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். பாவத்தின் கனம் உணராமல் நாங்கள் துன்ப சேற்றில் புதையுண்டு கொண்டிருக்கும் நேரம் உமது இரக்கத்தின் இடைக்கச்சை கொண்டு எங்களை தாங்கி பிடித்து தூக்கி நிறுத்தியருளும். கருணையின் காவலியான கனிவான சகாய அன்னையே, எங்கள் மனித குலத்தை மறைந்திருந்து தாக்கும் கொடிய நோய்களான இதய நோய், புற்றுநோய், சர்க்கரை நோய், நுரையீரல் நோய், டெங்கு, கொரோனா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், இது போன்ற எத்தனையோ கொடிய நோய்களின் கோர பிடிகளில் இருந்து பாதுகாத்தருளும். எங்கள் சுயநல அணுகுமுறையால் சுற்றுச்சூழலுக்கு கேடு உண்டாக்கி நாங்களே தீமையின் பாதையை திறந்து விடுபவர்கள் ஆகிறோம். இயற்கையை அழித்து இன்புறுவதால் இன்னலுக்கு உள்ளாகிறோம். காற்றுக்கு தடை ஏற்படுத்தி சுவாசம் இழக்கிறோம். வேகத்தால் விவேகம் இழந்து வாழ்வை தொலைக்கிறோம். அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் அலட்சியப்படுத்தப்படுகின்றன. கோபமும் பழி உணர்வும் எங்கள் அகக்கண்களை குருடாக்குவதால் நாங்கள் கொலை பாதகம் செய்யும் அளவுக்கு கல் நெஞ்சர்களாகி விடுகிறோம். நாங்கள் உறவுகளை போற்ற தவறுவதால் உள்மன காயங்களுக்கு உள்ளாகிறோம். உமது இரக்கத்தால் நாங்கள் அவற்றிலிருந்து விடுதலை அடைந்து நோய்களிலிருந்து குணமடைவோம். இடைவிடா சகாய அன்னையே, எங்கள் நோயின் துன்ப மிகுதியை உமது பாதுகாவலில் வைக்கிறோம். ஏனெனில் உமது பாதுகாவல் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை. ஓ பாக்கியம் பெற்ற அன்னையே, விண்ணக கொடைகளை பரிசாக பெற்றவரை, இம்மண்ணகத்தில் நாங்கள் வாழும் வரை எவ்வித கொடிய நோய் துன்பங்களுக்கும் சடுதி மரணங்களுக்கும் உள்ளாகாதவாறு எங்களை காத்து நடத்துமாறு உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். குடும்பங்களை சகாய அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். நிரந்தர சகாயத்தின் நேச அன்னையே, மாசணுகாத தாயே, நாங்கள் உம்மை இவ்வில்லத்தின் தலைவியாகவும் அரசியாகவும் தெரிந்து கொள்கிறோம். விஷ பூச்சிகள், தொற்று நோய், மின்னல், இடி, நெருப்பு, புயல் காற்றில் இருந்தும், விமான தாக்குதல், எதிரிகளின் பகையில் இருந்தும், திருடர் கையினின்றும் இவ்வில்லத்தை காத்தருளும். மிகவும் அன்புள்ள தாயே, இங்கு இருப்போரை ஆதரியும். அவர்கள் இங்கிருந்து வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் அவர்களுக்கு துணையாயிருந்து நீர் சாவினின்று அவர்களை காத்தருளும். எங்களை அனைத்து பாவ கரையினின்றும் ஆபத்துகளினின்றும் காப்பாற்றும். இவ்வுலகில் நாங்கள் இறைவனுக்கு உண்மையான ஊழியம் செய்து உம்மோடு கூட எப்பொழுதும் இறைவனின் இன்பமான திருக்காட்சியை சுவைக்க எங்களுக்காக மன்றாடும் தாயே. ஆமீன்.